கதைக்கிற விஷயமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல யாரோட chat பண்ற விஷயமா இருக்கட்டும், அடுத்தது ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், நீங்க ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் நோட் அனுப்புறீங்க அந்த ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், அடுத்தது உங்களோட வீடியோ நோட்ஸா இருக்கட்டும், வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்க அந்த வீடியோஸா இருக்கட்டும், இந்த மெசேஜஸ் இந்த டேட்டா எல்லாமே ஒரு ஆள் தான் கண்ட்ரோல் பண்றான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதே மாதிரி நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப் யூசரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. ஃபேஸ்புக், மெட்டா, அடுத்தது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மூன்று நிறுவனமுமே ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்குது அமெரிக்காவால. ஹலோ மக்களே, வெல்கம் டு யூதி விளாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்றதுல நிறையவே சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன். ஏனென்று சொன்னா நிறைய விஷயம் இன்றைக்கு தான் நானும் தெரிஞ்சு கொண்டேன். சொன்னா இந்த ஃபேஸ்புக், மெட்டா, அடுத்தது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இப்படியான விஷயங்களை பத்தி முக்கியமான சில விஷயங்களை நான் இன்றைக்கு தான் தெரிஞ்சு கொண்டேன். ஒரு மூன்று நிறுவனமுமே ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்குது அமெரிக்காவால. ஸோ ஏண்டா இந்த அறிக்கை விடப்பட்டிருக்குன்னு சொல்லி தேடி போனது தான் நிறைய விஷயம் கிடைச்சிது. அது எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நான் நிறைய கதைக்க தேவையில்ல, வீடியோக்குள்ளேயே போயிடுவோம். என்ன விஷயம்ன்றதை ஃபுல்லாவே சொல்றேன். இதுல நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. இன்றைக்கு தான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணுமோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. அப்ப அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு நிறைய மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அது இன்னும் என்ன மோட்டிவேட் பண்ணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடந்திருக்குன்னா இந்த வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், அடுத்தது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அடுத்தது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இந்த எல்லாமே ஒரு கம்பெனிக்கு கீழே தான் இருக்கு. அதாவது இந்த மெட்டான்ற கம்பெனிக்கு கீழே தான் இருந்து கொண்டிருக்குது. சோ நீங்க கதைக்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த வாட்ஸ்அப்ன்றது யூஸ் பண்ணாத ஆக்கள் ஒருத்தருமே இல்லை. நான் கூட வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், ஃபேஸ்புக் யூஸ் பண்றேன். அப்ப நான் இதுல சொல்லப்பட்ட எல்லா சாஃப்ட்வேருமே அதாவது ஆப்ஸுமே நான் யூஸ் பண்றேன். அதே மாதிரி நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. என்று சொன்னா நீங்க கதைக்கிற விஷயமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல யாரோட chat பண்ற விஷயமா இருக்கட்டும், அடுத்தது ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், நீங்க ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் நோட் அனுப்புறீங்க அந்த ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், அடுத்தது உங்களோட வீடியோ நோட்ஸா இருக்கட்டும், வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்க அந்த வீடியோஸா இருக்கட்டும், இந்த மெசேஜஸ் இந்த டேட்டா எல்லாமே ஒரு ஆள் தான் கண்ட்ரோல் பண்றான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த ஒரு ஆளால இந்த அத்தனை டேட்டாவுமே பார்க்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதுதான் இன்றைக்கு உலகத்துல ட்ரெண்டா போய் கொண்டிருக்கிற விஷயம். நிறைய பேர் கதைச்சு கொண்டிருக்கிற விஷயம், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாதாடப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம். அதை பத்தி தான் நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ நான் விளக்கமாவே சொல்லிடுறேன். என்னன்னு சொன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் உருவாகி கொண்டிருந்தது. இந்த இன்ஸ்டாகிராம் என்ற கம்பெனி தனியா உருவாகி கொண்டிருந்தது, வாட்ஸ்அப் என்ற கம்பெனி தனியா உருவாகி கொண்டிருந்தது. இப்படி உருவாகி கொண்டிருக்கக்குள்ள இந்த ஃபேஸ்புக் என்ற கம்பெனியை ஓன் பண்ணி கொண்டிருந்த மார்க் ஜக்கர்பர்க், நம்மளோட ஜக்கர்பர்க் மாமா என்ன செய்யறதுன்னு சொன்னா போயிட்டு நீ வளரக்கூடா, நீ இப்படியே வா எனக்குள்ள வான்னு சொல்லி தூக்கி போட்டுறாரு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்தோடனே நீ எனக்குள்ளவா என்று சொல்லி தூக்கி கொண்டு போடுறார். 13 வருஷத்துக்கு முதல் இன்ஸ்டாகிராம் என்ற நிறுவனத்துல வெறும் 13 பேர் தான் வேலை செஞ்சவங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த டைம்ல வெறும் போட்டோகிராஃபிக்காகவும் இந்த போட்டோகிராஃபியை விரும்புற ஆக்களுக்காகவும் இந்த போட்டோகிராஃபியை போஸ்ட் பண்றதுக்காகவும் நிறைய போட்டோஸை போஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த இன்ஸ்டாகிராம் என்ற ஆப் கொண்டு வரப்பட்டது. அந்த இன்ஸ்டாகிராம் ஆப் எடுத்துட்டு நிறைய பேர் இப்ப நாங்க நம்மளோட ஸ்டோரியை போஸ்ட் பண்றோம், கதைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்மே இல்லை இந்த இன்ஸ்டாகிராம். சோ நாம அதை தூக்கி வச்சுட்டு அதுல கதைக்கிறோம், மெசேஜ் பண்றோம், அதுல மெசேஞ்சர் மாதிரியான ஒரு செட்டப் வந்தது. அப்ப ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக, அதாவது இந்த போட்டோகிராஃபி சம்பந்தமா உருவாக்கப்படுறதுக்காக எழுந்த ஒரு ஆப்பை இன்றைக்கு ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க. அதாவது காசுக்காக மட்டும் யூஸ் பண்றாங்க. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்ல அவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது இல்லை. வாட்ஸ்அப்பை பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், வாட்ஸ்அப்ல இன்றைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது எல்லாருக்குமே. வாட்ஸ்அப்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வருது, வாட்ஸ்அப் ஆட் கூட வருது. இன்ஸ்டாகிராமுக்குள்ள போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஆட்ஸ் வருது. ஃபேஸ்புக்ல ஆட் எல்லாம் வருது, இவ்வளவு அரியண்டமா இருக்கு, இதுக்குள்ள சேவை பண்ண எல்லாம் இருக்கு, அதாவது பார்த்து கொண்டு அரியண்டப்பட்டு கொண்டு இருக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிராமுக்கு மாறினாங்க. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் கம்பெனியையும் அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் வாங்கி கொண்டது. இன்றைக்கு இது எல்லாத்துல
எல்லாத்துலயுமே வந்து மணி மேக் பண்றதுக்காக மட்டும் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது என்று சொல்லித்தான் இன்றைக்கு வந்து அமெரிக்காவில் ஒரு முக்கியமான விவாதம் வந்து எழுந்திருக்குன்றே சொல்லலாம். ட்ரம்ப் இருந்தவர் தானே முதலாவது தரம் வந்து ஜனாதிபதியா இருந்தவர் தானே ட்ரம்ப். அதுக்கு பிறகு ஜோ பைடன் வந்தவர், அதுக்கு பிறகு திரும்ப வந்து ட்ரம்ப் வந்து வந்திருக்கார். சோ முதல் தரம் ட்ரம்ப் இருக்கக்குள்ள இது சம்பந்தமான ஒரு வழக்கு ஒன்று எழுந்தது. அந்த வழக்கு ஜோ பைடன் பதவி ஏற்றதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது பெரிய அளவுல வந்து நடக்கலன்னு சொல்லணும், அது அப்படியே மூடுபட்டு போயிட்டுது. அது பிறகு மீண்டும் இது சம்பந்தமான ஒரு விவாதம் வந்து எழுந்திருக்குதுன்னு தான் சொல்லணும். இதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மைக்ரோசாப்டுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து விண்டோஸ் பிசில நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களா? இப்ப எனக்கு தெரிஞ்ச எக்கச்சக்கமான விண்டோஸ் யூஸ் பண்றாங்க கூட. அந்த விண்டோஸ் யார் பாத்தீங்கன்னு சொன்னா மைக்ரோசாப்ட், அதாவது பில் கேட்ஸ் என்ற உலகத்தின் ஒரு மிகப்பெரிய பணக்கார தான் இந்த மைக்ரோசாப்ட் என்ற நிறுவனம். அந்த மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் இருக்கிற இந்த விண்டோஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஆரம்ப கட்டத்துல இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் என்று சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருந்தது. அதுல நெட் பார்க்கறேன்னு சொன்னா நீங்க அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்குள்ள போய் மட்டும்தான் நெட் பார்க்க முடியும். சோ அதால வந்து இந்த கூகுள் குரோமா இருக்கட்டும், மொசில்லா ஃபயர்பாக்ஸா இருக்கட்டும், அடுத்தது பிரேவ் என்று சொல்ற ஒரு சேஃபான பிரவுசரா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அந்த டைம்ல பாதிக்க முடியாம இருந்தது. வேற ஆப்பை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணவே இல்லாது. அப்ப அந்த டைம்ல அமெரிக்க அரசாங்கம் தான் இதுக்கு எதிராகவும் ஒரு வழக்கை வந்து தொடர்ந்து இப்படி இருக்கக்கூடாது, நீ எல்லாரையும் இன்ஸ்டால் பண்ண விடணும், எல்லாருக்கும் இதால ஏர்னிங்ஸ் வரணும், நீ மட்டும் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்காரு மைக்ரோசாப்ட குற்றம் செலுத்தி அவங்க வந்து இதுக்கான ஒரு தீர்வை வந்து பெற்றுக் கொடுத்தாங்க. இப்படி வேற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதால தான் இன்னைக்கு வந்து விண்டோஸ் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். இப்ப விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 வந்து 11 வரைக்கும் வந்து நினைக்கிறேன். விண்டோஸ் எனக்கு அவ்வளவு டச்சில் இல்ல. அப்ப விண்டோஸ் பாவிக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து இப்ப கூகுள் குரோம் யூஸ் பண்ணலாம், அந்த பிரேவ் என்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் காணாமலே போயிட்டு. அப்ப பைபாஸ் பண்ணி தான் அந்த டைம்ல நீங்க அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து பாவிக்க வச்சிருக்கீங்க எல்லாரும். அப்ப பைபாஸ்ல கட்டாயம் இதை மட்டும் தான் பாவிக்கலாம், அதை மட்டும் தான் பாவிப்பாங்க. அப்ப அது மூலமா வர ஏர்னிங்ஸ் எவ்வளோ எங்க போகுது? மைக்ரோசாப்டுக்கு போகுது. அதே விஷயம் தான் வந்து இங்க நடந்து கொண்டிருக்கு. இப்போ எவ்வளவு டேட்டாவை பாருங்க. நீங்க கதைக்கிற போன் கதைக்கிறேன்னு சொன்னா என்னத்துல கதைப்பீங்க? வாட்ஸ்அப்ல கதைப்பீங்க. உலகத்தில் நடக்கிற விஷயத்த பார்க்கணும்னு சொன்னா என்னத்துல பாப்பீங்க? இன்ஸ்டாகிராம்ல பாப்பீங்க, இல்ல வாட்ஸ்அப்ல கதைப்பீங்க, அடுத்தது பேஸ்புக்ல தான் போயிட்டு பாப்பீங்க. அப்ப எல்லாமே நீங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் செய்யற எல்லா விஷயமுமே இந்த 3 கம்பெனிஸோட தான் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு தான் இன்னைக்கு வழக்குன்னு சொல்லிடுற ஒரு விவாதம் வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா இந்த 3 கம்பெனியுமே தனித்தனியா பிரியணும், மார்க் ஜக்கர்பர்க் மாமாட்ட இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த விவாதம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். என்னன்னு சொன்னா இப்ப நம்ம ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் டயலாக் சொல்லி ஒரு சிம் இருக்கு, ஏர்டெல் ஒரு சிம் இருக்கு, ஹச்என்ட் இருக்குது, எஸ்எல்டி இருக்குது, இப்படி நிறைய சிம்ஸ் இருக்கு தானே. அதாவது இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அப்ப இதுல ஒரு கம்பெனி மட்டும் இருந்தா என்ன நடக்கும்? நான் இந்த பேக்கேஜுக்கு இவ்வளவுதான் விலை வைப்பேன் என்றா அதுதான் மெயின்டைன் பண்ணப்படும். போட்டி இருந்தா தான் எதுவுமே வந்து சமனா போகும். அப்ப இந்த வகையில போட்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மெட்டா நிறுவனத்துக்கு கீழே தானே வாட்ஸ்அப் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. இந்த 3க்கும் போட்டியா வேற எதுவுமே வேற இல்லாத இந்த போட்டியா வந்ததுதான் இந்த இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப்பும். பேஸ்புக்கு போட்டியா வந்தது தூக்கி போட்டாச்சு. அப்ப இனிமேல் புதுசா போட்டியா உருவாகிறதுக்கு எக்கச்சக்கமான காலம் எடுக்கும். போட்டியா ஒரு இந்த அளவுக்கு பெருசா உருவாகிறதுக்கு இந்த விஷயத்தை வந்து மார்க் ஜக்கர்பர்க் மெயில்ஸ் மூலமாக கதைச்சதா, அதாவது இவனை தூக்கி போட்டுட்டா இதுக்கு பிறகு வளர மாட்டாங்க, இதுக்கு பிறகு நம்ம அந்த கம்பெனில இருக்கிற விஷயங்கள் எடுத்து பேஸ்புக்கை வந்து டெவலப் பண்ணிடலாம் என்று சொல்ற விஷயங்கள் எல்லாம் கதைக்கப்பட்டதா வந்து சொல்லப்படுது. அதாலதான் இந்த விவாதம் முதலாவதாக எழுந்ததா வந்து சொல்லப்படுது. சோ இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எல்லாரோட டேட்டாவுமே ஒரே ஒரு கம்பெனியில தான் இருக்கு. இது எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்று யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்ப இந்த விவாதம் வந்து மேற்கொள்ளப்படணும், இதுல இருந்து ஒரு முடிவு கிடைக்கணும். அட்லீஸ்ட் வேற கம்பெனிஸ் இதுக்குள்ள கொண்டு வரோம், எல்லாரும் சேர்த்து கொண்டு பயணிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப் பாவிச்சு கொண்டிருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் பாவிச்சு கொண்டிருக்கீங்கடா, இன்னொரு கொஞ்ச நாள்லயே வந்து இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஒன்று ஏற்படும் என்றே சொல்லலாம். வேண்டாம் ஒன்றில் இந்த விஷயம் வந்து தனியா பிரியலாம், இல்ல இப்படி தனி இருக்கணும் என்று சொல்லி இதுல சில மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையோட ஒரு அங்கமா வந்து இந்த ஆப் எல்லாம் மாறிட்டுது. மொபைல்ன்றது உங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா வந்து மாறிட்டுது. சோ இதுல இருந்து ஒரு மாற்றம் ஒன்று கட்டாயம் ஏற்படத்தான் போகுது. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதுல நிறைய விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன். என்ன விளக்கம்ன்றது உங்களுக்கு உண்மையா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் என்று சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் கொண்ட போட்டு விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை எல்லாருமே வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.